சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தகுந்தபோது என்னோட கூட வருகிறேன். இதோ நான் மரித்தேன், சதா சர்வ காலம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்னவர். கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த 7 வார்த்தையினுடைய சுருக்கத்தை சொல்லி நான் 7வது வார்த்தைக்குள்ள போறேன். முதல்ல மன்னிப்பை பத்தி பேசும்போது அதுக்கு சில ஒரு வாரம் 2 வசனத்தை சொல்றேன் பாருங்க. நீங்கள் உங்கள் தப்பிதங்களை மனுஷர்களுக்கு மன்னிக்கும் போது பிதாவானவர் உங்கள் தப்பிதங்களை மன்னிப்பார். மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பை மன்னிக்கலன்னா பிதா எப்படி நம்முடைய தப்பை மன்னிப்பார். 2 கொரிந்தியர் 2:10-11 வாசிக்கிறோம். சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு இதை சொன்னேன். என்னவா? அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்ல. எது சாத்தானுடைய தந்திரம்? ஃபர்கிவ்னஸ் சொல்லப்பட்ட மன்னியாத தன்மை, அன்ஃபர்கிவ்னஸ். மன்னியாத தன்மை ஒன்று நம்மகிட்ட இருக்குல்ல, இது சாத்தான் நமக்குள்ள போட்ட ஒரு சீட், ஒரு விதை. அதனால மன்னிக்கக்கூடிய குணம் எங்கிருந்து வருது? பிதா அவர் மன்னிக்க தயவுபடுத்த ஆண்டவர். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தருகிறார். ஃபர்ஸ்ட் ஒன், அந்த ஃபர்கிவ்னஸ் பற்றி சொல்லப்படும் போது அங்கே ஒரு மனுஷனுடைய தப்பிதங்களை மன்னித்தால் ஒழிய கர்த்தர் நம்முடைய தப்ப மன்னிக்க மாட்டான்னு சொல்லப்படுது. ஆனால் இங்க என்ன சொல்லுது? சாத்தானுடைய தந்திரம் என்னது? நம்ம ஒருத்தனை கசப்பு வெறுப்பு மன்னிக்காம, நீ செத்தா என் வீட்டுக்கு வராத, நான் செத்தா நீ வராத, நீ செத்தா நான் வர மாட்டேன்னு, நான் செத்தா உன் வீட்டு வாசப்படியே. இதெல்லாம் பெரிய தந்திரம். இது ஒரு கெட்ட புத்தி, கேடு கெட்ட புத்தி. இது யார்கிட்ட இருந்து வருது? பிசாசுகிட்ட இருந்து மட்டும் வருது. ஃபர்ஸ்ட் ஒன். 2வது, நீ இன்றே என்னோடு என்ன இருப்ப? பரதீசில் இருப்பாய். ரைட். 1 பேதுரு 3:18-20 இயேசு மனுஷனாய் வந்தார், மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார், அடுத்தது நமக்காக அடிக்கப்பட்டார், கொலையுண்டார், 3ஆம் நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு அந்த உயிர்த்தெழுந்த ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணாரா? பிரசங்கம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆவிகள் யார் தெரியுமா? கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அது எப்பமா? நோவாவின் காலத்திலே அந்த 8 பேர் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டார்கள். நோவாவுடைய மனைவி சேம், காம், யாப்பேத், 3 பேருடைய மருமகள். அப்ப அந்த 3 பேருடைய மனைவி, 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்ட. மீதி எல்லாத்தையும் என்ன ஆயிட்டாங்க? டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு பாதாளத்தில் இருக்குதான். இந்த பாதாளத்தில் உள்ள ஆவிகளுக்கு இயேசு என்ன பண்ணாரா? பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. அகஸ்டின் ஜோகுமார் அண்ணே ஒரு 80ல ஒரு பிரசங்கம் எடுத்தாங்க. 1980. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 விதமான பாதாளம் இருக்குதான் பூமிக்கு கீழே. 2 விதமான பாதாளம். மேல் பாதாளத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, கீழ் பாதாளத்துல பாவி இருக்கிறார். அந்த கீழ் பாதாளத்துல பணக்காரன் இருக்கிறான். அந்த லாசர் ஐஸ்வர்யவான், அந்த ஐஸ்வர்யவான் கீழே இருக்கிறான். லாசரு ஆபிரகாம் அடியில மேலே இருக்கிறான். மேலைக்கு கீழைக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. ஒருவன் போகவும் முடியாது, ஒருவன் பார்க்கலாம், ஆனா பேசலாம், கேட்கலாம், ஆனா ஒருவன் மேலே கீழே போயிட்டு வர முடியாது. அதனாலதான் ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற லாசருடைய சுண்டு விரலை எடுத்து ஒரு சொட்டு தண்ணிய கீழே ஊத்துப்பான்னு சொல்றான். ஆனா அவர் சொல்றாரு, ஆபிரகாம் அது முடியாதுப்பா, அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அங்க ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை என்றால் வேற எவனும் கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இந்த மேல் பாதாளத்தில் உள்ள பரிசுத்தவான்களை இயேசு என்ன பண்ணாரா? அப்படியே கேப்சர் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாராம். 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மனுஷர்கள் அறியப்படாததும் தேவதூதர்கள் பேசக்கூடிய வார்த்தையை அவன் கேட்டான். அது 3ஆம் வானம், பரதீசு, பாரடைஸ், அது இளைப்பாறுந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். இப்போ இந்த 3ஆம் வானம் அப்படின்னா நம்ம பார்க்கிற வானம் லேயர் 1, 2வது வான மண்டலத்தின் பொல்லாதவின் செயல் லேயர் 2, 3வது ஒரு வானம் தான் பரதீசு, பாரடைஸ். அது வந்து என்னன்னா மக்கள் இறந்த ஆன்மாக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு இடம். அதற்கு மேலதான் பரலோகங்கள் இருக்கு, ஹெவன்ஸ் இருக்கிறது சொல்லப்படுது. இந்த மேல் பாதாளத்தில் உள்ள பரிசுத்தவான்களை எல்லாம் யாரு கொண்டு போயிட்டாங்க? மேல இயேசு அவர் உயிர்த்தெழுந்த உடனே அவரோடு இருக்கவும் அந்த பரிசுத்தவான்களோடு கீழ் பாதாளத்துல பாவிகளும் ஆண்டவரை அறியாதவனும் அக்னியிலே
வெந்து கொண்டிருக்கிறான். அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, அக்கினியில நான் வேதனைப்படுகிறேன், அதுல அணைத்து போகவும் எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தாகத்துக்கு தாய் என்று அந்த பணக்காரன் லாசருவையும் ஆபிரகாமை பார்த்து கேட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சிறைப்பட்டவர்களை அவர் சிறையாக்கினார் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கிறோம். அந்த பணக்காரன் இருந்த இடத்துல இயேசு இருந்தார். எந்த பணக்காரன்? பணக்காரன் லாசர் வாழ்க்கையில பணக்காரன் இருந்தால அந்த பணக்காரன் அடக்கமான இடத்துல இயேசு இருந்தார் என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். அந்த பணக்காரனுடைய இடத்துல இவருக்கு அந்த சாவை நியமனம் பண்ணி அங்க அடக்கம் பண்ணினார்கள். இயேசு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர் உன்னதத்திற்கு அவர்களை என்ன பண்ணினாரா? கொண்டு போனார். அவர் உன்னதத்திலிருந்து இறங்கினார் என்பதை தாழ்விடங்களில் இறங்கினார் என்பதற்கு அர்த்தம் உண்டு. அவர் தாழ்விடங்களுக்கு இறங்கினார் என்றால் அவர் உன்னதத்துக்கு ஏறி போனார் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் புத்தகத்தில். ரைட். மார்க் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கினா இயேசுவினுடைய தாயாகிய மரியாதை குறித்து சொல்லப்படுது. யோசேப்பை குறித்து சொல்லப்படுது. 3வது பிதாவே மகளே, அதாவது ஸ்திரியே, இது உன்னுடைய மகன். சீசனை, தனக்கு அன்பான சீசனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் என்று சொன்னார்ல, அந்த 3வது வசனம். அதுல என்ன சொல்லப்படுது? யோசே, யாக்கோபு, சீமோன், யூதா என்று 4 சகோதரர்கள் இருந்தாங்க இயேசுவுக்கு. யோசேப்பு சின்ன வயதுல இறந்துட்டாங்க. அடுத்து சகோதரர்கள் இருந்தாங்க. சரித்திரம் சொல்லுது அவங்க எஸ்தர், தாமான்னு சகோதரர் இருந்தாங்க. இவன் தச்சன் அல்லவா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதரர்கள் நம் நடுவிலே இருக்கிறார்கள் அல்லவா என்று மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்படுது. மார்க் 6:1-2 சொல்லப்படுத்த குறித்து வாசிக்கிறோம். அடுத்தது அப்போஸ்தலர் 1:14 அந்த பெந்தேகோஸ்தே அபிஷேகத்துக்கு பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த உடனே பஸ்கா பண்டிகைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க. 120 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 120 பேர்ல இயேசுவின் தாயாகிய மரியாள், மகதலேனா மரியாள், இன்னும் இயேசுவின் சகோதரர்கள் யோசே, யாக்கோபு, சீமோன், யூதாவும் இயேசுவினுடைய அந்த சகோதரிகளும் சொந்தக்காரர்களும் 100 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்க. அங்கே பெந்தேகோஸ்தே அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுது. பாப்பா சொன்ன மாதிரி அந்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். மாமிசத்துல தாய், மாமிசத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. ஆனா ஆவிக்குரிய விஷயம் யாருக்கு தான் தெரியும்? யோவானுக்கு தான் ரகசியம் தெரியும். ஏன் யோவானுக்கு ரகசியம் தெரியுமா? ஹார்ட் பீட் தெரிஞ்சவன், தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்தவன். பேதுருவை விட வெளியேறப்பட்டவன் யாரு? யோவான். ஏன் யோவானுக்கு மட்டும் சாவே இல்லாத, அதாவது எப்படி சொல்ல, சாவு விட்டு 96ல இறந்தாரு. ஆனா ரத்த சாட்சி கிடையாது, மாற்றம் கிடையாது. ஆண்டவர் ரொம்ப பிளவர் பண்ண, ரொம்ப நேசித்தா அப்படின்னு சொல்லப்படுகிறது சரித்திரத்துல. அந்த யாரு? யோவான். அவருடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்தவர் யோவான். அந்த யோவான் தான் அந்த 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் வெளிப்படுத்துற விசேஷம். யோவான் எழுதுற சுவிசேஷம். இதுல 5 விதமான புத்தகத்தை எழுதி இந்த பூமியினுடைய நிறைவை குறித்து கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் வெளியேற பெற்றவர்கள். அதுல யோவான் எக்ஸ்பெஷலி வெளியேற பெற்றவர், பிரசியஸ் மேன். அல்லேலூயா. அதனாலதான் இவருக்கு மூப்பருங்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. 2 யோவான்ல மூப்பனாகி யோவான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் நிறைய ரகசியத்தை அறிஞ்சுக்கிட்டனால தன்னுடைய தாயையும் தன்னுடைய தம்பி தங்கச்சையும் பரலோக ராஜ்யத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு வெளியேறப்பட்ட வேலை யோவான் கையில கொடுக்கப்பட்டது. மாம்சத்துல இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா. அதான் வாசிக்கிறோம். யூதா நிருபம், யாக்கோபு ஜேம்ஸ், யூதா நிறுவனம் ஜூட், இதெல்லாம் இயேசுவுடைய சொந்த தம்பி. அல்லேலூயா. யோவான் 13:23 வாசிங்க. யோவான் 13:23. அதுல அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். எப்படியா? இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய எல்லா ரகசியம் அறிஞ்சவர் யார்? யோவான். ஆண்டவருடைய எல்லா விருப்பமும் அறிஞ்சவர் யோவான். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்களா? ஏலி லாமா சப்தானி, ஏலாயின்னு கூட சொல்லுவாங்க. 2 விதமா மத்தேயுலையும் சொல்லுவாங்க, மார்க்லயும் சொல்றாங்க. இது என்னன்னா, பிதாவாகிய தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டது. யாருக்கு? இயேசு செல்ல பிள்ளைக்கு நீதிமொழிகளை வாசிக்கிறோம். அவர் மடியில தவழ்ந்தார், முத்தம் கொடுத்தார். இயேசு பிதா எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. இயேசு இல்லை என்றால் இந்த பூமி உருவாக்கப்படவில்லை, வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. வார்த்தை மனுவானால் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை என்ன பண்ணுது? யோவான்ல வாசிக்கிறோம், அது
யோவான் 1:1 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி அது சத்தியமும் கிருபை நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அந்த பரிசுத்தமான தெய்வத்தை நான் கண்டேன் என்று யோவான் சாட்சி சொல்லுகிறார். யார? அந்த ஆண்டவர் நாங்க கண்டோம், மேசியாவை கண்டோம் என்று. இங்க ஏன் அப்படின்னா 59 அதிகாரம் ஏசாயா வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உன் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாய் இருக்கும்படிக்கு ஒரு பாவம் இல்லாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவி ஆனார் அல்ல, அவர் பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் he is not the sinner man. அவர் பாவியான மனுஷன் அல்ல, பாவத்தை அவர் சுமந்து கொண்டார், பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவம் ஆனாரே தவிர அவர் பாவி ஆகவில்லை. அவர் பாவம் செஞ்சிருந்தா பாவி, அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் உன்னுடைய அக்கிரமத்தையும் ஏன் அக்கிரமத்தையும் ஏற்றுக்கொண்டதுனால பிதா அவருடைய முகத்தை மறிச்சு பார்க்காதரான்ட்டார். ஃபாதர் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட என் முகத்தை பார்க்காத, உனக்கு அருகதை இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டார். எவ்வளவு கொடுமையான ஒரு இது. தாளாட்டி சீராட்டி மடியில போட்டு முத்தம் கொடுத்து வளர்த்த பிதா இயேசுவை பார்க்காதே, பேசாதே, சத்தத்தை ஏத்துக்கிட கூட முடியல. அவ்வளோ ஒரு கொடூரமான நிலைமைக்கு வந்துச்சு. இது என்னன்னா அக்கிரமம், பாவம். அப்பதான் கதறுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே ஏன் என்னை நீர் கைவிட்டீர் என்று, ஏன் என்னை நீர் ஆண்டவரை விட்டு விட்டீர் என்று போராடுகிறார் தேவனிடத்துல. யாரு? ஆண்டவர். 5 அண்ணன் சொன்ன மாதிரி அந்த வசனத்தை சொல்ற பாருங்க. 5 வந்து தாகமா இருக்கிறேன். இது என்ன தாகம்? தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வந்து பருகி கொள்ளுங்கள் என்று ஏசாயா 55 வாசிக்கிறோம். அப்படியா? எப்படி பருகமா? தாகமா இருக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்கள் நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமின்றி விலையின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். இது டேஸ்டி ஃப்ளஷ்ல உள்ளதை சொல்லப்படுது, மாம்சத்தில் உள்ளது. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆத்துமாக்களை குறித்த தாகம் 53ஆம் அதிகாரம் ஏசாயா முழுசும் ஆத்துமாக்கள் பலவானைய கர்த்தர் அவருக்கு தந்தாரா. எப்படியா? சொங்கி போய் ஆத்மாவை கர்த்தருக்கு தரலையா, பலவான்களையும் பராக்கர். அதான் தாகம் அந்த 53ஆம் அதிகாரத்துல. 6வது அண்ணன் சொன்ன மாதிரி முடிந்தது, த எண்ட். ஒரு படம் முடிந்த உடனே எண்ட் அப்படின்னு வரும். அதே போல ஆண்டவர் இந்த பூமியிலே முடிந்தது என்று மனப்பூர்வமா சொன்னார். அல்லேலூயா. தைரியமா சொன்னார், மாறுதட்டி சொன்னார், காலரை தூக்கி விட்டு சொன்னார். யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? பிதாவை நோக்கியும் சொன்னார், அதே நேரத்தில் பிசாசை பார்த்தும் சொன்னார். அல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம் பாருங்க. அதான் ஆதியாகமம் 3:15 ஒரு ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்று தீர்க்க தரிசனம். யாரை பார்த்து? இயேசுவை நோக்கி. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்காலை நசுக்குவாய்னு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இதை நிறைவேற்றி இயேசு வந்தார். எப்படியா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். எப்படியா? தேவனுக்கு ஈக்குவாலிட்டியா இருந்தார், பிதாவுக்கு ஈக்குவலா இருந்தார் ஜீசஸ். அத பெருசா எண்ணாம அங்க உள்ள வாழ்க்கை வேற, ஹெவன்லி சிட்டிசன் வேற, எர்த்லி சிட்டிசன் வேற. அது வாசனை உள்ள சிட்டிசன், இது நாத்தம் முடிஞ்ச சிட்டிசன். இது அழுக்கு, சாக்கடை, விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட உலகத்தினுடைய நாத்தம் முடிச்ச வாழ்க்கை. யாரு? நம்ம வாழ்ற வாழ்க்கை. இந்த இடத்துல வந்து இயேசு வாழணும், பாவம் இல்லாம வாழணும், நாத்தம் இல்லாம வாழணும், யோக்கியமா வாழணும், சம்பூர்ணமா வாழணும். அல்லேலூயா. அதை தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலனால் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்படுத்தும், அதாவது சிலுவையின் மரம் வந்து கிழிப்பது தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாவும் முழங்காலும் யாவும் முடங்கவும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவு யாவும் அறிக்கப்படும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இப்பதான் அவருக்கு ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. சேவரிங் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, ஆளுமை கொடுக்கப்பட்டுச்சு. யாருக்கு? இயேசுவுக்கு. அல்லேலூயா. எப்ப தெரியுமா? முடிந்தது என்று சொன்ன உடனே நான் சாதித்துட்டேன்ங்கிறான். யாரை பார்த்து? ஆண்டவரை பார்த்து. நீர் எனக்கு என்ன
ப்ராஜெக்ட் கொடுத்தீரோ, இந்த பூமியில என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தீரோ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பழுது இல்லாமல், ஒரு குறைவு இல்லாமல் எல்லாத்தையும் 100% நான் என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். அல்லேலூயா. 7 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. 7னா பரிபூர்ணம். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர், 7 திருச்சபை, 7 எக்காலம், 7 கலசம், 7 வரும். ஓகே. லூக்கா 23:46 பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யூதர்கள் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்க. ஜூயிஸ் எல்லா யூதர்களும் தினந்தோறும் ஜெபம் பண்ணுவாங்களா? பிதாவே, அவங்க எல்லாம் இன்னும் யாரை நம்புறாங்க? பிதாவை தான் நம்புறாங்க. மேசியாவை நம்பல, ஜீசஸை நம்பல, யெகோவா தேவனாகிய பிதாவை பிலீவ் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, தினந்தோறும் அவங்க ராத்திரி படுக்கும்போது பிதாவே உம்மிடத்தில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லுவாங்களாம். அல்லேலூயா. ஆனா இப்ப இயேசுவுக்கு ஜீவன் போகுது, ஆனா பேசுறதுக்கு நல்ல ஜீவனே இல்லாம பேசுறார், உயிரே இல்லாம பேசுறார், சத்தம் இல்லாமலே பேசுறார். கடைசி ஒரு சத்தம் வருது அவருக்குள்ள, மகா சத்தமாய் அவர் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அவர் இருக்கிற மொத்த பலனையும், அந்த மொத்த சரீரத்தின் உள் உறுப்புகளையும் பலனை உண்டு பண்ணி மகா சத்தமா கூப்பிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறார். 7 விதமான காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல மன்னிப்புன்னு சொல்றாங்க, 2வது மனம் திரும்புதல், 3வது உண்மையான ஆறுதல், 4வது ஒரு ஜெபம் பண்றார், என் தேவனே என்று கைவிட்டு ஜெபம் பண்றார், 5வது ஆத்ம பசியா இருந்தார், 6வது பரிபூர்ணமாய் வேலையை செய்து முடித்தார், 7வது தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 12:7 வாசிங்க. பிரசங்கி புத்தகம் நீதிமொழிகளுக்கு அடுத்தது இருக்கும். பிரசங்கி 12:7 நினைக்கிறேன். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும் அவரை உன் வாழ்வு பிரயாயத்திலே நினை. எப்படியா? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புகிறது. நல்ல கவனிங்க, லிசன், என்ன கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குது. சரீரம் நமக்கு தெரியும், இந்த ஃப்ளஷ் தெரியும், கண்ணு, மூக்கு, வாய், நாக்கு, ஐம்புலங்கள், இதெல்லாம் நமக்கு தெரியும். கால் இருக்குது, குடல் இருக்குது, மூளை இருக்குது, சிறுகுடல் இருக்குது, பெருகுடல் இருக்குது, சிறுமூளை இருக்குது, ரத்தம் இருக்குது, இதெல்லாம் சரீரம். ஆவியும் ஆத்மா ஒன்னோட ஒன்று ரிலேபிள் ஆனது, தொடர்பானது. ஆத்மாவும் ஆவியும் அதுல கான்சியஸ், சப்கான்சியஸ், மைண்டு, ஹார்ட், அப்படி நிறையலாம் சொல்ல முடியும். ஆனால் ஆவியை குறித்து என்ன சொல்லலாம்? சத்தம், குரல், ஓசை, பேச்சு, வார்த்தை, மூச்சு, இதெல்லாம் ஆவியின் மண்டலத்தில் வருது. அல்லேலூயா. இது மாமிசத்தின் ஆவியை குறித்து நான் பேசுறேன். ஆனா ஆண்டவர் ஆவியில 2 ஆவி இருக்குது. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை ஒன்று இருக்குது, மாமிசத்தின் ஆவியினுடைய ஒரு கிரியை இருக்குது. இது என்ன ஆவினா? சத்தம், குரல், ஓசை, சுவாசம், இதெல்லாம் ஸ்பிரிட்டை பத்தி சொல்லப்படுது. அதான் ஆவி தன்னை தந்த தேவன் எடுத்துட்டு போகும். எங்க இருந்து ஆவி வந்துச்சா? ஜீவ ஆத்மாவானான். ஆதாமுக்கு மண்ணினாலே வாலிப வயசுல ஒருத்தனை உருவாக்குறார். கல்யாணமுடைய வயசுல ஆதாமை உருவாக்கி அவனுக்கு தன்னுடைய ஜீவ ஆத்மாவை கொடுத்தவன அவன் ஜீவ ஆத்மா ஆயிட்டான். இது எங்க இருந்து வந்து? பிதாவிட்ட இருந்து வந்த ஆவி பிதாவிட்டே போகுது. அது எப்படி போதான்? யோபு புத்தகத்துல 33:29. யோபு 33:29. நல்லா கவனிக்கணும், பேசாதீங்க பிள்ளைங்க. மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலைக்கு விளக்குகிறதற்கும் அவனை ஜீவனுள்ளோரின் வெளிச்சத்திலே பிரகாசிப்பிக்கிறதற்கும் அவர் இவைகளை எல்லாம் அவனிடத்திலே பல முறை நடப்பிக்கிறார். மனுஷனுடைய ஆத்மாவை படுகொலையிலிருந்து விளக்க, அடுத்து அவன் பிராணனை வெளிச்சத்திலே கொண்டு போக. ஆத்மாவை, நம்முடைய ஆவியும் முக்கியம், ஆத்மா முக்கியம். சரீரத்தை விட எது முக்கியம்? நம்ம சரீரத்தை தான் ரொம்ப பேணி பாதுகாக்கும். ஆனா நம்ம சரீரத்தை விட எது முக்கியம் தெரியுமா? நம்முடைய ஆவியும். ஏன்னா ஆத்மா வெளியேறப்பட்டது, அது பரலோகத்தில் இருக்கக்கூடியது. ஆவிதான் கொண்டு போறது, பிளைட் மாதிரி ஜேர்னி பண்ண வைக்கிறதா ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 18:34 வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:34. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? எப்படியா?
மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்குமா. அப்படின்னா பலவீனமா இருக்கிறவன் அவனுக்கு சரீரத்துல பலவீனம், ஆனா அவன் ஆவி சொல்லுது எலும்பு வேலை செய், காரியத்தை நடப்பீங்குது. அப்ப அவனுடைய ஆவி உற்சாகமா இருக்கும்போது மாமிச பலவீனமா இருந்தா கூட சில காரியத்தை செஞ்சிடலாம். மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆனால் மனுஷனுடைய ஆவி சரீரத்தை என்ன பண்ணதான் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. சகரியா 12:1. சகரியா புத்தகம் ஆகாய், சகரியா மல்கியா, சகரியா 12:1. இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எப்படியா மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்கி வச்சிருக்கிறானா. எப்படியா அவனுக்குள்ள இருக்குதா அந்த ஆவி. அவர் ஆவியை விட்டாரு, நமக்குள்ள அவருடைய ஆவி இருக்குது, கிறிஸ்துவினுடைய ஆவி இருக்குது, பிதாவினுடைய ஆவி இருக்குது, பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்குது, மாமிசத்துல சுவாசம் இருக்குது. இனி இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அந்தி கிறிஸ்துடைய ஆவி வரப்போகுது. ஆனா ஆண்டவர் எனக்குள்ளையும் உங்களுக்குள்ளையும் ஒரு ஆவியை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார். மத்தேயு 5:3 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்களே. ஆவியில் எளிமை, எளிமைனா பேச்சு, நடை, உடை, பாவனையில எளிமை, பேச்சில எளிமை, நடை, உடை, பாவனையில எளிமை. திமிரு கிடையாது, கர்வம் கிடையாது, அகந்த கிடையாது, அந்த ஆணவம் கிடையாது, பெருமை கிடையாது. இதெல்லாம் ஆவியில உள்ளது. ஆவினா மூச்சில உள்ள ஆவியும் இருக்குது, ஸ்பிரிட்ல பரிசுத்தாவியினுடைய துணையில அது ஒரு ஆவி இருக்குது, நம்முடைய செயல்பாட்டுல ஒரு ஆவி இருக்குது, எளிமையான ஆவி. 1 தெசலோனிக்கேயர் 5:23 கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் அவரை எதிர்கொண்டு செல்ல உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருப்பதாக. எப்படியா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும் ஆண்டவருடைய வருகையில. யோவான் 3:34 இயேசு கிறிஸ்து தமது ஆவியை, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். 3:34 பிதாவாகிய தேவன் ஜீசஸ் கிறிஸ்துக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாராம். அவருடைய ஆவியிலிருந்து வார்த்தை புறப்பட்டு வருது, அதிகாரத்தோடு வருது, வல்லமையோடு வருது. அவர் பேசும்போது அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அந்த ஆவி, பிதாவின் ஆவி யாருக்குள்ள டெபாசிட் ஆயிருக்குது? ஜீசஸ் கிறிஸ்துக்குள்ள ஆயிருக்குது. அதே ஆவி நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்குமே. ரோமர் 8:11 சொல்லப்படுது. செத்து போன என் சரீரத்தை உங்க சரீரத்தை உயிர்ப்பிக்குமா கர்த்தருடைய ஆவி. அந்த ஆவிதான் ஜீவன், அந்த ஆவிதான் கர்த்தருடைய வார்த்தை. மத்தேயு 12:18 புறஜாதிக்கு நியாயத்தை வெளிப்படுத்த அவரை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறாராம். புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்தி தம்முடைய சத்தியத்தை சொல்ல ஆவியானவர் ஆவியை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் எதுக்கு அவருக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார்? புறஜாதிகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த. நம்ம ஊர்ல சண்டை போடும்போது சொல்லுவான், என் ஆவியெல்லாம் நீ எடுத்துட்டு போறிய, என் ஆவியெல்லாம் போச்ச, என் ஜீவன்லாம் போத, எவ்வளவுதான் நான் கத்த, என் ஆவி எப்பயாப்பா என் தொண்டை தண்ணிலாம் போத, என் தொண்டை தண்ணிலாம் கத்துறன, என் ஆவியெல்லாம் போத. எதுக்குப்பா நான் உன்னை பெத்த பிள்ளைய பத்துட்டாங்கல்ல? அது ஒரு ஆவி. ஆவி என்றால் மூச்சு, பேச்சு, குரல், சத்தம், ஓசை, நம்ம விடுற மூச்சு. இந்த ஆவிதான் நிறைய பேர் நெஞ்சில வச்சு பார்ப்பாங்க, மூச்சில வச்சு பார்ப்பாங்க, முகத்துல வச்சு பார்ப்பாங்க. உயிரோடு இருக்குதா போயிடுச்சா, உயிரோடு இருக்குதா பேச்சான்னு. இந்த ஆவி முக்கியமானது. இந்த ஆவி யாரோட கனெக்ஷன்ல இருக்குது? அதான் விஷயம். இந்த மனுஷிக ஆவி கிறிஸ்துவோடு கனெக்ஷன்ல இருக்குதா, பிசாசின் ஆவியோடு கனெக்ஷன்ல இருக்குதா? பிதாவோடு கனெக்ஷன்ல இருந்ததுனாலதான் தைரியமா சொன்னார், என் ஆவியை பிதாவின் இடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். அல்லேலூயா. பிதாவோட கனெக்ஷன் இருந்ததுனாலதான், பிதாவே என் ஆவி உங்க கையில, I will surrender my spirit in your hand, Father of God. பிதாவாகிய தேவனே என் ஆவியை உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் ரைட்ஸா, பரிசுத்தமா, சாட்சியா, உண்மையா இருந்தா நம்முடைய ஆவியை சாகும்போது ஒப்பு கொடுக்க முடியும். நம்ம சாகும் போது தெரிஞ்சிடும் போகும்போது நம்முடைய உயிர் அப்படின்னா நல்ல ஜென்டிலா ஃபாதர் கையில ஒப்பு கொடுத்துடலாம். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா?
7 விதமான பாயிண்ட் சொல்றாங்க. மன்னிப்பு, ரட்சிப்பு, அரவணைப்பு, அங்கலாய்ப்பு, தவிப்பு, முடிப்பு, ஒப்புவிப்பு என்று சொல்றாங்க. அப்படியே நம்ம எழுந்து நிற்போம்.